நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அவருடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு பேர் தான் ஏனோக். ஏனோக் தேவனோடு நடந்தானா. தேவனோடு நடந்தது மாத்திரமில்ல, அவன் காணப்படாமல் போன தேவன் அவனை எடுத்துக்கொண்டாராம். பட் நோவாவை தேவன் எடுத்துக்கொள்ள. இது ரெண்டையும் இன்னைக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், தேவனோடு நடந்த மனுஷன். ஆனா ஏனோக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கை ஒண்ணு புரிஞ்சுக்கணும், மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்றதுக்கு எல்லா அளவுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அப்ப கம்பேரிசன் உங்களோட கூட என்னோடு கூட அல்ல. நம்முடைய கம்பேரிசன் யாரோடு இருக்க வேண்டும் என்றால், உன்னதமான மனிதனை வெளிப்பட்ட கிறிஸ்துவோடு தான் இருக்கணும். பாருங்க, நோவாவோடோ அல்லது நோவாவை காட்டில் ஏனோ கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லி ஏனோ கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. பாருங்க, we must compare ourselves with Christ Jesus. கிறிஸ்து இயேசுவோடவே நம்ம என்ன செய்யணுங்க, ஒப்பிட்டு பார்க்கணும். பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.